திருச்செந்தூர் அருகே பழுதடைந்து காணப்படும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கந்தன் குடியிருப்பில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வகுப்பறையின் மேற்கூரை கான்கிரீட் பெயர்ந்து விழுவதால் மாணவர்களுக்கு அருகிலுள்ள கோவில் கட்டிடத்தில் பாடங்கள் நடத்தப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சத்தால் பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயங்குவதால் 200 மாணவர்கள் படித்த பள்ளியில் தற்போது 40 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து புதிய வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர்களும் கிராம மக்களும் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கந்தன்குடியிருப்பு எங்களுடைய சொந்த ஊர் கந்தன்குடியிருப்பு. எங்கள் உள்ளூரில் இருக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கூடத்தில் எனது மகன் 4th படிக்கிறான். இந்த பள்ளிக்கூடம் கட்டி 40 ஆண்டுகள் மேலாயிடுச்சு. ஆனாலும் போன ஆண்டுகளில் அந்த பள்ளிக்கூடம் சின்ன சின்ன விரிசலும் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கூடம் துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸாக பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஆன நிலைமையில் இருக்கிறது. இதன் காரணம் காண்டி அரசுக்கு மேலும் மனு கொடுத்துருக்கோம். இப்பவும் புதிய அரசாங்கம் வந்ததுக்கு மேலும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் ரொம்ப பதட்டமான நிலை இருக்கனால பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை உள்ளூர்ல இருக்க பிள்ளைகளை வெளியூர்ல கொண்டு சேர்க்காங்க. ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் பில்டிங் மோசமா இருக்கிற காரணத்தினால எல்லாருமே என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடம் சரியில்லை அதனால நாங்க உள்ளூர்ல சேர்க்கப்போ வெளியூர்ல சேர்க்காங்க. ஆனா அங்க 8th வரைக்கும் இருக்கு. ஆங்கில வழி கல்வின்னு இருந்து போதுமான அரசாங்கம் இன்னும் நிறைய எங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஊர் கிராமத்துக்கு நல்லா செய்ய வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா செய்ய மாட்டேங்காங்க. ஆனா இனிமையாவது செய்யணும். செஞ்சாதான் எங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரமா சேர்க்க முடியும். எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த ஸ்கூலுக்கும் செய்யவே மாட்டேங்காங்க. இன்னும் வரும் சன்னதிகளும் இங்க நிறைய பிள்ளைகள் படிக்கணும். இந்த சன்னதியோட இந்த ஸ்கூல் இப்படி மூடையக்கூடாது. இப்பவுமே பிள்ளை ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சிட்டு ஒருத்தவங்க கூட ஒரு 2 பேர் கூட ஸ்கூலுக்கு அனுப்ப ரொம்ப பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் அப்படிதான் அட்மிஷன் நடக்கு. இந்த நிலைமை இப்படி நீடிச்சா அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விடவே மாட்டாங்க.